வாங்க வணக்கம். இன்னைக்கு சுரக்காய் பூண்டு சாம்பார் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். சுரக்காவை கழுவிட்டு தோலை சீவிட்டு பிஞ்சு சுரக்காய் வந்தால் உள்ளே இருக்கிற சீட்ஸை எடுக்க தேவையில்ல. இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 20 பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு வச்சுக்கோங்க. ஒரு இனுக்கு கறிவேப்பிலையும் வச்சுக்கோங்க. ஒரு வானலில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல பூண்டை சேர்த்து நல்லா செவக்க வதக்கிட்டு இப்போ வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலையை சேர்த்து நல்லா தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காவை அதில் சேர்த்து வதக்கும்போது அந்த சுரக்காய் தண்ணி நீர்ச்சத்து காயின்றதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ குழம்பு மிளகாத்தூள் அதில் சேர்த்து அதில் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டு தட்டு போட்டு மூடி கொதிக்க விட்டுடுங்க. பிஞ்சு சுரக்காய் வந்தால் ஒரு 5 நிமிஷத்துலேயே அது வெந்து வந்துடும். இப்போ வெந்ததுக்கப்புறம் அது நல்லா வெந்து இது மாதிரி வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி, உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி விட்டுக்கிட்டு வேக வச்ச துவரம் பருப்பு அதில் சேர்த்து கொதிக்க விட்டுடுங்க. நல்லா குழம்பு திக்காகி வந்ததுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சுக்கோங்க. இப்போ இதை சூடான சாதத்தில் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.